السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய தொடர்பிலே நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஃபைஸி நாயகத்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன்? சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளில் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. ஏன் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள் சூஃபியாக்கள்? உடனிருந்து உடனிருந்து என்று மீண்டும் மீண்டும் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெல்ல தெளிவா தான் உடன் இருப்பதை கூறிவிட்டான், சிருஷ்டிகளோடு இருப்பதை கூறிவிட்டான். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெல்ல தெளிவாக அல்லாஹ் தஆலா நம்மோடு இருக்கிறான் என்பதை தெளிவாக மக்களுக்கு உணர்த்தி விட்டார். அவுலியாக்கள் தங்கள் பங்கிற்கு அல்லாஹ் நம்மோடு இருக்கிற விஷயங்களை விளக்கி சொல்லிவிட்டார். ஆனாலும் சிலருடைய அறிவு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. அறிவு ஒரு பக்கம், அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திட்டம் ஒரு பக்கம், அல்லாஹ் ரசூலுடைய ஹுக்கும், அவங்களுடைய வழிகாட்டுதல் ஒரு பக்கம் என்று சொன்னால், அறிவை மூட்டை கட்டி வச்சுட்டு, அறிவை கொண்டு போய் தூரமாக வச்சுட்டு, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். இதான் மார்க்கம் நமக்கு சொன்னது. ஆனால் இவருடைய அறிவு அது ஜீரணிக்கவில்லை, அல்லாஹ் நம்மோடு இருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி அல்லாஹ் தஆலா நம்மோடு சேர்ந்திருக்க முடியும்? அவன் யாரு, நாம யாரு? நம்மோடு இருக்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா மஹ்லூக்கோடு அல்லாஹ் ஒரு காலம் சேர்ந்திருக்கவே முடியாது என்று இவர்கள் முடிவு செய்து அல்லாஹ் தஆலாவை ஒரு பக்கத்திலே ஒதுக்கி வைத்து விட்டார். நம்மோடு அல்லாஹ் இல்லை என்று சொல்லிவிட்டார். காரணம் என் அறிவு ஒத்துக்கல. இப்போ குர்ஆன்ல அப்படி வருதே, தாவீல் செய்வோம். அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான், அவனுடைய அருள் நம்மோடு இருக்கிறது, கருணை நம்மோடு இருக்கிறது. நான் மக்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொன்னார்னா, ஒவ்வொரு மக்கள் கூடயும் ஒவ்வொரு மனுஷன் கூடயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தமா? உங்களுக்கு என் உதவி இருக்கிறதுன்னு அர்த்தம். நான் உங்களை சூழ்ந்திருக்கிறேன், உங்களுடைய எல்லா விஷயங்களையும் அறிகிறேன்னு அர்த்தம். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத் வஹுவ மஅக்கும்
அனமாக்கும் உங்கள் நான் இருக்கிறேன், இன்னும் பிக்குல்லி ஷைஇன் ஷஹீத், ஹாஜராக இருக்கிறேன் என்றால் அவன் இல்மு நம்ம கூட இருக்கு, அவன் நாட்டம் நம்ம கூட இருக்கு, அவனுடைய பார்வை நம்ம கூட இருக்கு, நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறான். அப்படி அர்த்தம். ஏங்க அப்படி அர்த்தம் வைக்கிறீங்க? இல்லைங்க, அந்த அப்படி அர்த்தம் வச்சா நம்ம அறிவுக்கு பொருந்த மாட்டேங்குது. அல்லாஹ் யாரு, நாம யாரு? அவன் எப்படி நம்ம கூட இருக்க முடியும்? ஷேகுமாருடைய அருள் பிச்சை பாருங்க, நமக்கு அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறத உணர்த்தி கொடுத்துடுறான். ஒரு நொடி நேரம் கூட அல்லாஹ் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம கற்பனையே செய்ய முடியல. சில நேரங்களில் மறந்து இருக்கிறோம், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற மறந்து வளர்த்துறோமே ஒழிய மறந்து வேற. ஆனா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறது 100க்கு 100 யகீனை உண்டாக்கிட்டாங்க. மறதி இருக்கும், கஃப்லத் பேர், அதுக்கு பேர் மறதி இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் நாம் அல்லாஹ் நம்ம கூட இருப்பது இன்கார் செய்யல. நாம் எங்க ஜோப்ல ஒரு 10,000 பணம் வச்சிருக்கேன், உணர்ச்சி உண்மையே தெரியும், நானே பார்த்தேன், நான் தான் என்னன்னு நான் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்குதுங்கிற யக்கீன் உறுதி இருக்கு. சில நேரம் மறந்துடலாம், 24 hours ஞாபகம் வச்சுட்டே இருக்கணுமா அந்த அப்படி அது சமயம் வரும். ஹுசூர் அதாவது இஹ்தாருல் கல்பு, கல்பு ஹாதிரா இருக்குது என்பது சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்களில் குறைந்திருக்கலாம். யகீன்ல மாற்றம் வருமா? அது மாற்றம் வராது. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற அந்த உணர்வுல மாற்றம் வருமா? அந்த உறுதியில மாற்றம் வருமா? அது மாற்றம் வராது. இஸ்திஹ்சார் குறையும் கூடும், அது நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சில நேரங்களில் குறையும் கூடும். பாய் சஹாபாக்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. யார சொல்ல உங்களோட நாங்கள் இருக்கிற பொழுது இஸ்திஹ்சாரோடு இருக்கிறோம். இப்படி இந்த அல்லாஹ் எங்க முன்னாடி இருக்கிற மாதிரி, சொர்க்கம் எங்க முன்னாடி இருக்கிற மாதிரி, நரகம் எங்க முன்னாடி இருக்கிற மாதிரி அதே உணர்வு பொங்க இருக்கிறோம். தாங்கள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது தங்களை விட்டு நாங்கள் மாறி எங்கள் வியாபாரத்துக்காக நாங்கள் செல்கிற பொழுது, மற்ற வேலைகளுக்காக நாங்கள் செல்கிற பொழுது பார்த்தால் அந்த உணர்வு மங்கிருது, எங்களுக்கு உணர்வு குறைஞ்சிருது அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ஜி அப்ப நாங்க என்ன, இதுக்கு காரணம் என்ன? நாங்க முனாஃபிக் ஆயிட்டோமா? யா ரசூலுல்லாஹ் நகூனு இந்தக துதக்கிருனா பின் நாரி வல் ஜன்னா, நரகத்தை பத்தி சொர்க்கத்தை பத்தி நினைவு ஊட்டுறீங்க. ஹத்தாக்க அண்ணா ரய ஐனின், கண்ணால பாக்குற மாதிரி உணர்வு இருக்கு. வைதா ஹரஜனா மின் இந்திக், உங்களை விட்டு வெளியே போயிட்டா, ஆஃபஸ்னல் அஸ்வாஜ வல் அவுலாத் வல் வயாத், எங்கள் மனைவி மக்கள் தொழில் வியாபாரம் நாங்க மூழ்கிக்கும் போது, நசீனா கசீரன், நிறைய விஷயங்கள் நாங்க மறந்துடுறோம். யா ரசூலுல்லாஹ் நிறைய மறந்துடுறோம், கொஞ்சம் இஸ்திஹ்சார் போயிடுது. இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. வகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா எந்த அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறதோ அல்லாஹ்வின் சத்தியமாக, நீ இன் லவ் ததூமுன அலாமா தகூனு இந்தி வஃபி ذிக்ரி லஸாஃபஅதுகுமுல் மலாயிகத்தி அலா ஃபுருஷிக்கும், என்னிடம் இருப்பது போன்றே 24 மணி நேரம் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் மலக்குகள் உங்களை முசாஃபா செய்வார்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் உட்கார்ந்த இடத்துல, படுத்த இடத்துல, உங்களுடைய கட்டில்களை படுத்திருக்கும் நிலையிலும் மலக்குகள் உங்களை முசாஃபா செய்வார்கள். ஒஃபி துருத்திக்கும், நீங்கள் நடக்கும் வழியிலெல்லாம் மலக்குகள் இந்த முசாஃபா செய்வார்கள். வலாக்கின் யா ஹந்தலா, ஆனாலும் ஹந்தலாவே சாஅதன் வ சாஅதன் சாஅதன் வ சாஅதன் சாஅதன் வ சாஅதன் தலாச மர்ராத் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னு அந்த நிலை இல்லைன்னு சொல்ல வரல, சொல்ல அந்த மாதிரி யாராலும் முடியாதுன்னு சொல்ல வரல. இஸ்திஹ்சாரிலே 24 மணி நேரமும் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நான் இருக்கிறேன்ல, யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ரசூல் இருக்காங்கல்ல. ஒரு நொடி கூட அல்லாஹ்வை மறக்கல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜி அதனால அப்படி இருக்கிறது சாத்தியம் அல்லன்னு பெருமானா சொல்லு, சாத்தியம் தான் அது, ஆனாலும் எல்லாராலும் முடியாது. சாஅதன் ஃபசாஅதன் இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். சில நேரங்களில் ஜஸ்பு கூட இருக்கும், ஜஸ்பாத்துக்கு சில நேரம் கப்ஸு கூட இருக்கும். சூஃபியாக்கள்லேயே அப்படி இருக்கும். சூஃபியாக்கள்லேயே 2 நிலைமை இருக்கும் பை. அதுக்கு பேர் பஸ்து, இதுக்கு பேர் கப்ஸுன்னு சொல்லுவாங்க.
சில நேரங்களில் பஸ்ஸில் வந்துட்டாங்க வச்சுங்க, அப்படியே கைஃபியத்தில் மிதப்பாங்க, வஜுதில் இருப்பாங்க. ஷாஹானே ஜஹா மே மை ஷௌ ஷான் சே ஹூ கௌசி, ஷௌ ஷான் சே ஹூ கௌசி, ரக்தா ஹூ ஃபகீரோ மே சௌ ரங் ஃபகீரானா, ரக்தா ஹூ ஃபகீரோ மே சௌ ரங் ஃபகீரானா. உலக பேரரசுகளுக்கெல்லாம் அரசர் நான். நீ கொஞ்சம் நாட்டை கொஞ்சம் மக்களை உனக்கு கீழே வச்சுக்கிட்டு அவர்களை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு அவங்களோட அதை கொண்டு பெருமை அடிச்சிருக்கிற, அவங்களை கூட வச்சுக்கிட்டு நான் ரப்பே காயினாத கூட வச்சிருக்கிறேன். ஓயா, உனக்கு அது பெருமை, எங்களுக்கு இது பெருமை. மாலு தாரா மாலு மஸ்து, காசுடையவர்களுக்கு காசு பெருமை, அது அவருக்கு சந்தோஷம். மா கரீபா ஹாலு மஸ்து, நாங்கெல்லாம் ஹால்ல மஸ்தா இருக்கிறோம். எங்களோட எஜமா இருக்கிறோம். என்ன குறைவு எங்களுக்கு? எங்களுடைய என்ன குறைவு, என்ன இல்லை எங்கள்கிட்ட? இது ஒரு ஹால். ஒரு ஹால்ல பார்த்தா பேர் அரசர்களுக்கு அரசரா இருப்பாங்க. ராஜ நடையில் ராஜாதி நடந்து வர நடக்கும் அழகை பார்த்திருப்பேனே. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஷானே வேற. ஆனா ஒரு நேரம் வரும், கப்ஸ்ல வந்துடும். என்ன மாதிரி என்னை போல் மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. ஐயோ, என்னை போல மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. எல்லோரும் நல்லவர்கள், நான் நல்லவன் ஆவேனோ, என்ன மாதிரி பியாவி துனியால யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு கப்ஸ்ல உட்காந்துருவாங்க. சில நேரம் ஒரு நேரம் பார்த்தா நாங்க ஃபகீர் தான், என்ன நடக்கல எங்களை. ऐसे फकीरी सुन ले मियां, शाहों से भी बढ़कर हम हैं यहाँ. நாங்க எப்படியாப்பட்ட ஃபகீர்கள் தெரியுமா? உலகத்தின் பேரரசர்களோட பேரரசர்கள் நாங்க. உன் உத்தரவு கொஞ்சம் தான் செல்லுபடியாகும், என் உத்தரவு சாரே காயினாத்து செல்லுபடியாகும். இவங்க போயிட்டாங்க. இப்ராஹிம் அதம் ரலியல்லாஹு தஆலா அரசவை விட்டு போயிட்டாங்க. தேடுறாங்க மந்திரிகள், சேனாதிபதிகள். கடைசியாக பார்த்தா ஒரு ஆத்தோரத்தில் உட்காந்துருந்தாங்க. ஆத்தோரத்தில் உட்காந்து ஒரு கல்லில் உட்காந்து தண்ணியில் காலை விட்டு ஆடி விளையாண்டுருந்தாங்க. நல்லா சுகூதில் உட்காந்துட்டாங்க. அப்படி மொலா மொலா கண்டுபிடிச்சாங்க. இப்போ எல்லாரும், நிஜமானே நீங்கள் இல்லாமல் அரசவை கலையிலேருந்து போயிடுச்சு, நீங்கள் தான் வரணும்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் வாங்க, உங்களுடைய உத்தரவுக்கு நாங்கள் எல்லாம் செவிசாய்க்க உலகமே காத்துட்ருக்கு, இந்த நாடே காத்துட்ருக்கு, எதிர்பார்த்துட்ருக்கு. இப்படியா என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நிஜமான இப்படி சொல்லிட்டீங்களா? நீங்கள் உங்களுக்காக உயிர் தரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னா. எதுமா தச்சிட்டு இருந்தாங்க என்னமோ ஜிப்பா, பழைய ஜிப்பாவை. அந்த ஊசியை தூக்கி ஆற்றுல போட்டான். ஆறு அடிச்சிட்டு போகுது. திஜிலா பெரிய நதி, கரை புரண்டு ஓடுகும் நதி. அந்த ஊசி எடுத்துகிட்டு வாங்கட்டான். எல்லா உத்தரவும் கட்டுப்பட வேண்டிங்க, அதை போய் எடுத்துட்டு வாங்க. எல்லாம் முழிக்கிறான். போய் எடுத்து வந்தாலும் அப்படியே போயிடுவான். எவன் திரும்பி வர்றது? எவனுமே முழிக்கிறான். இப்போ இப்போதான் சொன்னீங்க உத்தரவு கட்டுப்படுவோம், மறுபேச்சு பேச மாட்டோம், நாடே உங்களுடைய விரல் அசைவு காத்துட்ருக்கு, ஆச்சா போச்சா நீங்கள் வெட்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் முழிக்குது. பேமொழி முடியல. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. எஜமா சிறக்கு போட்டாங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் எத்தனை இதுக்கு மாதிரி இருக்கும், எத்தனை ஊசி உள்ள வந்துருக்குமோ தெரியல, ஆற்றுல அடிச்சுட்டு இருக்கும். ஒவ்வொரு மீனும் ஒரு முள்ள குத்தி ஒவ்வொரு ஊசிட்டு வந்து வாயில் நிற்கிது. எல்லா மீனும் வந்து நிற்கிது. நூற்றுக்கணக்கான மீன் வந்து நிற்கிது தேடி பிடிச்சி. அப்படி பார்த்தா தான் இருந்த ஊசி மட்டும் எதுவுமே எடுத்துக்கிட்டாங்க. மற்றெல்லாம் போங்க போங்க, நீ கூப்பிட்டா போங்க. அப்ப எது வரைக்கும் நான் ராஜா, நான் பெரிய அரசன், நான் பெரிய ஆளு, நான் எனக்கு கௌரவம் இருக்கு, கம்பீரம் இருக்குன்னு நினைச்சனோ, உங்களை மாதிரி முனாஃபிக் பயில தான் என் பேச்ச கேட்டீங்க. நான் எப்ப அந்த ராஜாதிராஜனுடைய குலாம் ஆயிட்டனோ, அவருடைய அடிமையா என்னை ஆகிட்டனோ, மொத்த காயினாத்தி அடிமையாயிருச்சு. உங்களை அடிமையாக நினைச்சு நான் ராஜாவாக நினைச்ச போது இந்த மாதிரி தான் கிடைச்சு, உங்களை மாதிரி தான் கிடைச்சாங்க. இப்ப நான் எப்ப அவனுடைய உண்மை அடிமையாக என்னை ஆக்கி கொண்டேனோ,
ஒட்டுமொத்த சாரை காயினாத் என் பேச்சு கேட்குது. ஜனஞ்சுங்களா அப்படின்னாங்க சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? வா வா ஐसे फकीरी सुन ले मियां शाहों से भी बढ़कर हमें यहाँ इस मसनदे फकरे आली क्या इस मसनदे फकरे आली का सुल्तान गदा है क्या वो इस मसनदे फकरे आली का இந்த ஃபக்ரே ஆலி என்ற இந்த மகாம்ல பெரிய பெரிய ராஜாக்களும் உங்கள் வீட்டு வாசல் காக்கும் நாய்களாக அடிமைகளாக மாறி விடுவார்கள். இஸ் மஸ்னதே ஃபக்ரே ஆலி கா சுல்தான் கதா ஹே क्या वो जी सामान नहीं रखते हैं मगर உலகத்துடைய குப்பைகளை நீங்க கூட்டி வைக்கிறீங்க. எல்லாத்தையும் உலகத்துடைய சாமான்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து சேர்த்து நீங்க வச்சிருக்கீங்க. நாங்க துனியாவுடைய சாமான சேர்க்கறது இல்லை. सामान नहीं रखते हैं मगर हम खालिक़े सामान रखते ये सामान्களுக்கு யார் खालिक़ோ அவனுக்குள்ள வச்சுக்கிட்டோம். हम खालिक़े सामान रखते अब हमसे भला क्या हो न सके. இப்ப சொல்லுங்க என்ன நடக்காது எங்களை வச்சு, என்ன நடக்காது எங்களை வச்சு खालिक़े सामाன்குள்ள வச்சிருக்கோம். அது மட்டுமா அவர் क्या ना हुआ है क्या बोलू என்ன நடக்கல அது சொல்லுங்க. சூஃபியாக்கள் என்ன நடத்தல, அரசாட்சிலாம் அவங்க உண்டாக்கிட்டாங்க, அரசாட்சி கவிழ்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா மௌலாவை கூட வச்சிருக்காங்க, மௌலாவை கூட வச்சிருக்காங்க. மாபெரும் அரசாட்சிலாம் கொண்டு விட்டாங்க. அபுல் ஹசன் ஹிர்கானி நினைக்கிறேன் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய முரீத் தான் எதுமா யாரு மஹமூது கஸனவி. மஹமூது கஸனவி அவர் இந்தியாவின் மீது படையெடுத்து பார்த்தாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கஜினி முகமதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, 2-3 வாட்டி படையெடுத்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. எஜமான்ட்டு போய் சொன்னாங்க, சர்க்கார் நான் வந்து இந்தியாவை படையெடுக்கணும்னு நினைக்கிறேன், தோல்வியாக இருக்குது. தொப்பி டிக்கெட் கொடுத்துட்டாங்க, போ அல்லாஹ் வெற்றி கொடுப்பாங்க. எஜமான தொப்பியை பத்திரமா ஆசார் முபாரக் அது 1000 முறை அல்லாஹ் ஷுஹூத் செஞ்சிருப்பாங்க. அந்த ஆசார முபாரக் பொட்டியில் தூக்கிட்டு போனாங்க போறது, அல்லாஹ் வெற்றி கொடுத்துட்டான். இது குர்ஆன் சொல்லுது பை, நபிமாருடைய ஆசாரில் பொட்டியில் தூக்கிட்டு போனா போர்ல வெற்றி கிடைக்கும் குர்ஆன்ல சொல்லுது. அந்த ஆசார் கையில வச்சுக்கணும். நம்பர் என் ஷேக் நான் என் கை தொட்டு கொடுத்த 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தஸ்வீம் பண்ணி அது கழுத்தில் போட்டுக்கிறோம். ஏதாவது பயானு கூப்பிட்டா நம்மளால ஓட முடியாட்டும் அது ஓட்டும் நம்மளே, அது கல்போட சேர்ந்து இருக்குல்ல, கல்பை விரிவாக்கும். காலலஹும் நபியுஹும் இன்ன ஆயத்த முல்கிஹி ஏத்தியஹும் தாபூத் ஃபீ சகீனத்தும் மின் ரப்பிக்கும் பகியத்தும் மிம்மா தரக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன் தஹ்மிலுஹுல் மலாயிகா கானூ யஸ்தஃப்திஹூன மின் கபில். ஜி அதை கொண்டு அவர்கள் போர்களில் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வருது. எதுக்கு ஒரு பொட்டி, அந்த பொட்டியில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய புனித நாலைன் ஷரீஃப் அது ஒரு துண்டு, ஹாரூன் நபியோட சின்ன சட்டை அது ஒரு துண்டு, இப்படி நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்களுடைய ஒவ்வொரு துண்டு உள்ள இருந்துச்சு ஒரு பொட்டி, அதுக்கு பேர் தாபூத். அந்த எந்த போர் நடந்தாலும் அந்த பொட்டியை முன்னாடி கொண்டு போவாங்க, கொண்டு போய் வச்சு துவா செய்வாங்க, எல்லாம் வெற்றி கொடுப்பாங்க. அந்த ஒரு போர்ல அந்த பொட்டி காணாம போயிடுச்சு பனி இஸ்ராயேல், அதனால அந்த போர்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க, பொட்டி காணாம போச்சு. எவர் இருக்கா அதை கொண்டு வெற்றி தேடுவார்கள் எல்லா இடத்துல, அந்த பொட்டி காணாம போயிடுச்சு, அதனால போர்ல தோல்வி. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவர்களுக்கு நபியாக ஹஜ்ரத் ஷரஹப் என்ன எந்த நபி வந்தாங்க, ஹஜ்ரத் நபியின் பேர் என்ன, ஷரஹபீலா என்ன ஷரஹபீலா நபி வந்தாங்க. அந்த நபி வந்தோன்னா அவங்கள்ட்ட கேட்டாங்க, இவங்கெல்லாம் போய் எங்களை அடுத்து யார் நபி அப்படின்னு. என்ன நபி எங்கள் வெற்றி எதை கொண்டு, உடனே அல்லாஹ் தஆலா யாரை காமிச்சான், தாலூத். இன்னல்லாஹ தாலூத்த மலிகா ஷம்வீல்ன்ற நபி, அவங்க நபியின் பேர்.
ஷம்வீல் நபிகிட்ட போய் கேட்டாங்க, தாலூத்தை நபியாக ஆக்கியிருக்கிறான்ல, அரசன் ஆக்கியிருக்கான்னு சொன்னாங்க. தாலூத் தான் எங்களுடைய அரசன் என்பதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, அவர் அரசனாக்கி அவர் முன்னாடி நிற்க வைங்க, நீங்க காணா போக்குறீங்களே பொட்டி, அது முன்னாடி வரும் உங்க முன்னாடி. அதே மாதிரி அவங்க நிப்பாட்டினாங்க, தாலூத்துக்கு அந்த பொட்டி வந்துருச்சு. இதுதான் அவங்களுடைய அரசருக்கு ஆதாரம். தாலூத்த மலிக்கன்னு வரும் ஆயிட்டுருங்க. என்னப்பா அகாலஹு நபியுஹும், நபி யாருங்க? ஷம்வீல். இன்னல்லா கத் பஅஸலக்கும் தாலூத்த மலிக்கன் காலு இன் அன்னா யகூனு லஹு முல்கு அலைனா வ நஹ்னு அஹqqu பில் முல்கி மின்ஹு வ லம் யு'த சஅத்தன் மினல் மால் قال ان الله اصطفى عليكم وزاده بسطة في العلم والجسم والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم. قال لهم نبيهم ان آية ملكه ان يأتيكم التابوت في سكينة. அது அந்த பொட்டி வந்துச்சு, அதை வச்சு போனாங்க, அல்லாஹ் வெற்றி கொடுத்துட்டான். கத்தல தாவூது ஜாலூத்த வெற்றி எல்லாம் கொடுத்துட்டான். அப்ப அந்த பொட்டியை வச்சு வெற்றியை பெறுவது நபிமானுடைய சுன்னத்துன்னு தெரியுது. எந்த பொட்டி? அது ஆசார முபாரக், முன்னோர்கள் அவுலியாக்கள் நல்லடியார்கள் பயன்படுத்திய சில சில பொருட்கள் எடுத்து பாருங்க. சேதம் அந்த பொருள் என்ன இருந்துச்சுன்னு வரும் பாருங்க. பகியத்து மிம்மா தரக்க ஆலு மூசா ஆலு ஹாரூன் தானே வருது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாரிலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தாரிலும் விட்டு சென்ற சில பொருட்கள். அதில் என்ன பொருட்கள் லிஸ்ட் பாருங்க. என்ன பொருட்கள்? அசாவுடைய ஒரு பகுதி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய அசா ஒரு பகுதி, சில ஏடுகள், அவங்களுடைய புனித நாளையும் சரி, இப்படி ஒரு துண்டினும் ஒரு சில ரிவாய்கள், ஆடைகள், தௌராத்துடைய ஏடுகள், நாளைன் ஜி அம்மா தலபா துணி நாளைன் ஷரீஃப், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய புனித பாதணிகளில் ஒரு பகுதி. தஃசீர் எடுத்து பாரு, ஹாரூன் தலப்பா இதுதான் உள்ள இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வச்சு வந்து இதை கேட்டு துவா கேட்டாங்க. அப்ப வந்து ஷேഖுமானுடைய பாதனியுடைய சிறப்பு குர்ஆன்லயே வருது. அப்புறம் என்ன தஃசீரும் போடுறாங்க. அப்ப தூக்கி சுத்தினா தப்பு என்ன? தப்பா நமக்கு? அந்த பாதனை தலையெடுத்து சுத்தினா தப்பாங்கிற ஷேഖ்னா தாசர்களுடைய புனித நாளின் ஷரீஃபா வெட்டி அழகான பெட்டி செஞ்சு, சில்வர்ல ஏதோ பெட்டி செஞ்சு அதில் வச்சிருந்தாங்க. ஏதாவது துவா கபூல் ஆகணும், தூக்கி தலைமையில் வச்சு தாபூத், யாரெல்லாம் தாபூத் தலையில வச்சு துவா கேட்பாங்க, துவா கபூல் ஆயிரும். குர்ஆன்லயே வருது. அப்புறம் என்னங்க? அதை வைத்து வெற்றியை தேடிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள். அதான் ஜபை அதை தலையில் வச்சு துவா செய்வாங்க. தெரே நலைன் பர்தாரீனே முஜே கியா பனா டாலா, உங்களுடைய திருப்பாதங்களை சுமப்பது என்னை என்னவாக ஆக்கிவிட்டது. தெரே நலைன் பர்தாரி मुझको क्या बना डाला, ज़मीं कदमों से निकली औक़ से सारा समा निकला. இது மனே வாழ்நாளெல்லாம் உங்களுடைய திரு பாதணிகளை என் தலையிலே சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. என்ன ஆக்கிருச்சேனே? அப்படி சுப்ஹானல்லாஹ், என்ன ஆக்கிருச்சேனே? அது ज़मीं कदमों से निकली औक़ से सारा समा निकला. துனியாவுடைய மதிப்பும் கல்பு விட்டு போயிடுச்சு, வானம் பூமி அத்தனை மதிப்பும் கல்விட்டு போயிடுச்சு, மௌலா மட்டும் கல்வி தங்க வச்சுட்டீங்க. மேரே நூரி பியா தேரே பின்னாடி ஜி. இப்போ அந்த மாதிரி அந்த சாதாரண விஷயமா நலைனுக்கா எக் போசா சௌ சஜிதோं से भारी है, நலைனுக்கா எக் போசா சௌ சஜிதோं से भारी है जी. तेरे नालैन बरदारी ने मुझको क्या बना डाला. எஜமானே உங்களுடைய புனித பாதணிகளை தலையில் சுமந்தேனே, அது என்ன ஆகிவிட்டது? तेरी नालैन बरदारी ने मुझको क्या बना डाला, शहनशाहों से ऊंचा, शहनशाहों से ऊंचा बन के अब तेरा गदा निकला, शहनशाहों से ऊंचा बन के अब तेरा गदा निकला. உங்க வாசல் காக்கிற நீ என்னை மாதிரி உங்களை வாசல் காக்கிற அடிமையாகி நான் இன்னைக்கு பேரரசர் சந்தோஷமா இருக்கிறேன். காரணம் உங்க நாளையின் என் தலையில கிடைச்சது. ஒருத்தருக்கு இந்தியா கிடைச்சது, ஒருத்தருக்கு அமெரிக்கா கிடைச்சது, உங்க நாளையின் கிடைச்சது எனக்கு அதுதான் பெருசு. எனக்கு அதனுடைய சுவைய டேஸ்ட நீ வந்து அதை அனுபவிச்சு பார்த்ததான் தெரியும். நீ என்கிட்ட என் மொத்த இந்தியா உன் பேர் எழுதி வைக்கவா,
மற்ற அமெரிக்கா எழுதி வைக்குவா ஜம்மா ஷேக்நாத் புனித பாதணி உன் தலைக்கு வேணுமா அப்படிங்கிற எனக்கு அதுதான் வேணும், பாதணி தான் எனக்கு வேணும். என்ன பைத்தியக்காரனா இருக்கிறான் நீ நினைக்கலாம், நினைச்சுங்களா? அதனோட இன்பம் உனக்கு என்ன தெரியும்? அது இந்த இவற்றை கொண்டு கல்புல கிபுர் தான் வரும். ஆனா அந்த நாளே கல்ப கிபுர நவுத்தி மௌலா உள்ள வைக்கணும். கல்போட கிபுர நவுத்தி கல்புல மௌலா உட்கார வச்சிருவான். அதனால ஷேகமார்கள் எல்லாமே கௌசு நாயத்திலிருந்து அஜ்மீர் நாயத்திலிருந்து ஹாஜா எல்லா மகான்களும் அவங்க ஷேகமானுடைய புனித நாளைன்னு தங்களுடைய தலையில சுமக்காம அந்த நிலையை அடையவே இல்லை. தங்க நெஞ்சில சுமந்தார்கள், தலையில சுமந்தாங்க. என் ஷேகனை புனித நாளைன்னு விட்டுட்டு போனா எடுத்து நெஞ்சில் தான் வச்சுக்குவேன் நான். உனக்கு அந்த இன்பம் தெரியாட்டி போடா, முட்டிட்டு சாகு போ. காபே கே ரஸ்தே அவரு கை பள்ளிவாசல் உனக்கு திட்டுறதுக்கு மேடை அங்கே போட்டிருக்காங்க, போய் திட்டு விரல் ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா, விரல் ஆட்டலாமா ஆட்டக்கூடாது, தொப்பி போடலாம் கூட, அதுலயே வாழ்நாளா வாழ்ந்து சாவு ஓ. இந்த நாங்க குடிக்கிற குடியில உனக்கு சம்பந்தமே இல்லை, போயிட திறத்திட்டு இதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, போய் முட்டிட்டு சாவு. அதுலயே ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா, ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா, நினைச்சுங்களா? போடலாமா போடலாமா போடக்கூடாதா, இதுலயே சாவு. போய் 8 ரக்காய் தான் 12 20 ரக்காய் தான், நினைச்சுங்களா? போ கடந்து உரண்டு அதுலயே மொத்தா போ. திட்டி ஒருத்தன் திட்டு, நீ அவனை ஃப்ராடுன்னு சொல்லு, அவன் உன்னைய ஃப்ராடுன்னு சொல்லணும், முட்டிக்கிட்டு போது. இந்த இன்பத்துக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்ற மாதிரி, இந்த வாசனை உனக்கு என்ன தெரியும்? இது விட்டில்கள். இது ஒளியை தேடும் விட்டிலாக நாங்கள் மாறுவோம், உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேரும். இது காதலர்களுடைய பாதை. இது காதலர்கள் பாதைக்கு சட்டங்கத்தங்களே வேற பட திட்டு போய் சில பேர் நம்ம பயானெல்லாம் கேட்டுவிட்டு என்ன வளர்றாருன்னு எழுதுறாங்க கீழே. உன்னை யாரும் கேட்க சொன்னான்? இது உனக்கு பேசுன பேச்சு இல்லையா? உனக்கு தான் அவன் பேசி யூடியூப்ல வருது, நிறைய வருது இல்லை? அந்த திருட்டு போய் பேசுறான்னா எத்தனையோ திருடனுங்க, எத்தனையோ முள்ள மாறி கேப்ப மாறிங்க, இந்த மாதிரி நிறைய மாறிங்க இருக்கிறானுவன். அவன் மாறி மாறி இந்த ஒரு கட்சின்னு அடுத்த கட்சி மாறி மாறி வருவான். என்ன போய் முதல்ல ஒரு கட்சியில் இருப்பான், அப்புறம் வேற கட்சி மாறுவான், வேற இயக்கம் மாறும். இயக்கங்கள் இதுக்கு 10 இயக்கம் மாறி மாறி வருவான். அவனா மாறிகள் என்ன முள்ள மாறி, மொல்லமா மாறினா முள்ள மாறி, அதுல கேப்ப மாறி நிறைய மாறி இருப்பானுவான். அவன் நிறைய பேசுற அந்த முள்ள மாறிங்க பயான போய் கேளு. இந்த மாதிரி நல்ல மாதிரி பயான்லாம் கேட்காத அவனுக்கு. இது பைத்தியக்காரனும் பயான். நீ அங்க தொழுகையின் சிறப்பு, நோம்பின் சிறப்பு, நாங்க செருப்பின் சிறப்பு. இந்த பயான் கேட்டிருக்கவே மாட்டேன். நீங்க சேகநாயகத்துடைய செருப்பின் சிறப்பு. तेरे नैन बरदारी ने मुझको क्या बना डाला. ஃபைஸ் நாயகமே, நூரி நாயகமே, உன்னுடைய புனித திருப்பாதணிகள், உன் திருப்பாதனை தலையில் சுமந்தேனே, என் நெஞ்சில் சுமந்தேனே, அது என்ன ஆக்குனது என்னை? तेरी नैन बरदारी ने मुझको क्या बना डाला. शहनशाहों से ऊंचे बन के अब तेरा गदा निकला. शहनशाहों से ऊंचा बन के अब तेरा गदा निकला. உலகத்தின் பேரரசரோட பெருமையா இருக்கிறேன். உங்க நாளே எனக்கு கொடுத்த பெருமை அது. அது எனக்கு எல்லாத்தோட பெரிய பெருமை. नालैन का एक बोसा सौ सजीदों से भारी है, नक्शा तेरा दिलकश है, सूरत तेरी प्यारी है, जिसने भी तुम्हें देखा सौ जान से वारी है. नक्शा तेरा दिलकश है, உங்களுடைய தோற்றம் என் கல்வை கவரக்கூடியதாக இருக்கிறது. சூரத்து தேரி பியாரி, உங்களுடைய அருள் உருவமோ எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. ஜிஸ்னே பி துமே தேகா, என் காதல் கண்ணை கொண்டு யாரும் உங்களை பார்ப்பார்களேனால் சௌஜான் சேவாரி, 100 உயிரை இருந்தாலும் என் ஃபைஸ் நேரத்துக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெற்றவளும் சமர்ப்பணம், எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. ஆனா என் கண்ணை கொண்டு பார்க்கணும். என்னுடைய கண்ணை வாங்கி பார்த்தார்கள் ஆனால் சௌஜான் சேவாரி,
100 உயிர் இருந்தாலும் அர்ப்பணமாக்கிடுவாங்க ஜமான். जिसने भी तुम्हें देखा सौ जान से वारी है. नालैन का नालैन का एक बोसा सौ सजदों से बारी है. ये அதுக்கு வரும் தெரியல. नालैन का एक बोसा ஜமானே உங்க திரு பாதணிகளை ஒரு முறை முத்தமிடுவது எனக்கு சௌ சஜிதோ சே பாரி ஹை. 100 சஜிதாவோட எங்களுக்கு மேலானது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க சஜிதாவில் போய் உட்காந்து வெறும் தரையையும் முன்னாடி இருக்கிற செவுத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். சஜிதா எண்ணிக்கிட்டு இருந்தோம். ரெட்டுல காணா இங்க 20 முடிச்சிட்டேன், 30 ரக்காத்து முடிச்சிட்டேன், 40 ரக்காத்து முடிச்சிட்டேன். ஒரு ரக்காத்துல கூட ஒரு சஜிதா கூட அல்லாஹ் கிடைக்கல எங்களுக்கு. அல்லாஹ்வை பெற்று தரல. ஆனா எப்ப உங்களுடைய திரு பாதனைகளை முத்தமிட்டோமோ மௌலா காட்டி கொடுத்துட்டீங்க. வெறுமனே அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம அல்லாஹ் விட்டு தூரமா கல்பு ஒரு பக்கம், அல்லாஹ் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் உட்கார்ந்து 1000 சஜிதா செய்வதை விட எஜமானே உங்கள் பாதனைகளில் நான் முத்தமிட்டே எனக்கு அல்லாஹ் கிடைச்சிட்டான். எனக்கு तेरी याद में रो लेना ये नमाज हमारी है. तेरी याद में रो लेना ये नमाज हमारी है. உங்களுடைய நினைவால் கண்ணீர் வடிப்பது என் ஃபைஜுநாயகத்தை நினைச்சு, நூறுநாயகத்தை நினைச்சு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறது. ஏ நமாஸ் ஹமாரி ஹை. எங்களுக்கு அதுதான் தொழுகையே. அதுக்கு இஷா தொழுவாம உட்காந்துருக்கு. இஷா தொழுதுட்டோம், தராவி தொழுதுட்டோம் வந்து பேசி தப்பா விளங்கி போறானோ. இவன் தொழுவே மாட்டானுமா, அவங்க சேகர் நினைச்சிருந்தா தொழுகை ஆயிருமான எதுமான் தொழுதுட்டோம். அந்த தொழுகை எங்களுக்கு இன்பமான தொழுகையா நீங்க தானே ஆக்கி வச்சீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் பெருகிறது. தெரியாது மேரோ லேனா ये नमाज हमारी है. नलैन का एक बोसा, नलैन का एक बोसा सौ सजदों से भारी है. நலैனுடைய ஒரே ஒரு முத்தமா எங்களுக்கு 100 சஜிதாவோட எங்களுக்கு மேலானது. எங்களுக்கு மௌலா தான் காட்டி கொடுத்து. நக்ஷா तेरा दिलकश है सूरत तेरी प्यारी है. जिसने भी तुम्हें देखा तो जान से वारी है. क्या पेश करूं आका क्या चीज हमारी है. क्या नजर करूं आका क्या चीज हमारी है. இந்த மாதிரி என்ன நான் உங்களுக்கு காணிக்கை செலுத்துவேன், உங்களுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்துவேன் எனக்கு ஆசை வந்துச்சு எஜமானே. क्या पेश करूं आका என்ன கொடுக்குறது எஜமானே. என்கிட்ட இருக்கிறது 2 தான். ஒன்னு என் கல்பு இருக்குது, என் உயிர் இருக்கு. ஆனா தேடி பார்த்தா இதுவும் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு தான். ये दिल भी तुम्हारा है ये जान भी तुम्हारी है. ये दिल भी तुम्हारा है ये जान भी तुम्हारी है. नक्शा तेरा दिलकश है नक्शा तेरा दिलकश है सूरत तेरी प्यारी है. जिसने भी तुम्हें देखा सौ जान से वारी है. ஆனா என் கண்ணை கொண்டே ஷேகமா என்னுடைய நசர்ல பாருங்க. ஆம்கு வாலே சே நசர் லே தேகு சே. கண்ணுடையவன்கிட்ட கண்ணு வாங்கி பாருங்க. இல்லைன்னா இது என்ன ஃபைஜி வயசான கிழவர் மாதிரி தெரியுறாரு. பார்த்தா ஒரு பழைய ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு, பழைய தொப்பி, ஒரு குல்லா ஜி கோமாளி தொப்பி மாதிரி போட்டிருக்காரு. இது என்ன அவரோட பெரிய கவர்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லையாடா. ஒரு சில வார்த்தைகள் தான் சொன்னாங்க எதுமா, இஷாராலாம் செஞ்சாங்க. தரையும் காணா வானமும் காணும். நீ அவள்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் நீ. ஒரு சின்ன இஷாராக்கள் தான், ஒரு சின்ன सिर्फ आहो से भी आग लगा देते. शेख माटे என்ன இருக்கு கேக்குறேன் நீ வலஞ்சிங்களா. सिर्फ आहो से अपने दामन गुजरा आप बचा कर रखना. अपने दामन गुजरा आप बचा कर रखना. सिर्फ आहो से भी हम आग लगा देते. அவங்க பெருசா பயானம் செய்ய தேவையில்லை, ஒரு ஆகுதான் மூட்டி விட்டுருவாங்க, நெருப்பு பறக்கும்.
நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க, ஊரையே எரிச்சிருவாங்க. பார்த்தா பழைய ட்ரெஸ் போட்டு அக்மாலி ஹாதர் ரசூல் ஏக்குலு தாமோ எம்ஷி ஃபில் அஸ்வாக்னு பாக்குறியா? ஃபைஜி நேயத்தை பார்த்தா உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? வா வா எப்படி தெரிஞ்சாங்க? பார்த்தா ஒரு மெல்லிய ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, பழைய தொப்பி ஒண்ணு மாட்டிருந்தாங்க. அப்படி பாத்தீங்களா நீங்க? அப்படி மரியாதையா ஒரு தாமன் சுருட்டி வச்சுக்கோ, உன் வாழை சுருட்டி வச்சுக்கோ அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும். अपने दामन गुजारा आप बचा कर रखना, अपने दामन गुजारा आप बचा कर रखना, सिर्फ आहों से भी हम आग लगा देते हैं, सिर्फ आहों से भी हम आग लगा देते. வெறும் ஆகுன்னு போதும், நெருப்ப பத்த வச்சிருவாங்க தெரியுமா உனக்கு? அப்படியே அரே இந்த நெருப்பை பத்தி எத்தனை பேர் எரிஞ்சு போயிட்டாங்க? பல்கி நாயகம் எரிஞ்சு போயிட்டாங்க, ஜுனைத் நாயகம் போயிட்டாங்க, புதைல் பின் அய்யால் போயிட்டாங்க, அஜ்மீர் நாயகம் போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் இது என்ன நீ என்ன? சிர்ஃப் ஆஹோ சே பி ஹம் ஆக் லகா தேதே. அப்படியாப்பட்ட ஆற்றல உள்ள வச்சுட்டு உட்கார்ந்திருக்காங்க. பெருசா எதுவும் செய்ய தேவையில்லை ஜி. संगे दिल भी जी, संगे 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 दिल भी अगर हो पिघल जाएगा. यजमान அவங்க படிக்கிறாங்க यार काम है हैदराबाद. संगे दिल भी अगर हो पिघल जाएगा, संगे दिल भी अगर हो पिघल जाएगा, आग तेरी मोहब्बत की है जाने जान, जिसके दिल को लगी उसकी दिल को लगी, जिसके दिल को लगी उसकी दिल को लगी, आग तेरी मोहब्बत की है जाने जान. इन உயிருக்குற நேசரே, என் எஜமானே, நீ யார் உங்களுடைய காதல் நெருப்பு இருக்கு, அது அல்லாஹ் யாருடைய கல்புல போய் திணிக்க நினைச்சான்னு திணிச்சுட்டாங்க. மத்தவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க, என்னடா இவர் ஒரு என்னமோ வளர்றாரு, உருது பார்த்து படிக்கிற ஆகுறான், வா வாங்க பைத்தியமா இல்ல காசு கீசு கொடுத்து கூட்டி வந்தாரா, செட்டப் பண்ணிட்டாரா? என் எஜமா பேசவே தேவையில்லை, திரும்புவாங்க வா உட்காந்து இப்படி திரும்புவாங்க, அப்படியே துள்ளி குதிப்பாங்க. சில பேர் பாப்பாங்க துள்ளி குதிப்பாங்க. என்னடா லூசு புடிச்சா அவங்க பைத்தியம் வந்து பாடுறா உனக்கு. ஆग तेरी मोहब्बत की आए जाने जान, जिसके दिल को लगी उसकी दिल को लगी, जिसकी दिल को लगी उसकी दिल को लगी, उनके शैलों से क्या बच सकेगा कोई, उनके शैलों से क्या बच सकेगा कोई, संगे दिल भी अगर हो पिघल जाएगा. என்ன அதனுடைய ஷுலா, அந்த நெருப்புடைய வீரியம், அதனுடைய ஜுவாலைகளை விட்டு யாரும் தப்பிக்க முடியுமா? ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. उनके शैलों से क्या बच सकेगा कोई, संगे दिल भी अगर हो पिघल जाएगा, संगे दिल भी अगर हो पिघल जाएगा. आगे भीख दे जाइए अपने दीदार की, मरने वाले का अरमान निकल जाए, मरने वाले का अरमान निकल जाए. உங்களுடைய திருப்பார்வை பிச்சையா கொடுத்துருங்க ஜி. துடித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆசை நிறைவேறட்டும். உங்களுடைய பார்வை பிச்சையா கொடுத்துருங்க. लोग कहते हैं बीमार हम आपका, लोग कहते हैं बीमार हम, மக்கள்லாம் சொல்கிறார்கள் நாங்கள் உங்க மேல் பைத்தியம் முடிச்சு வியாதி பிடிச்சு சுத்துறோம் அப்படின்னு என்னை கிறுக்குன்னு பேசிக்கிறாங்க எல்லாரும். என்னமோ பேசிக்கிறேன். लोग कहते हैं बीमार आप आ जाएंगे तो संभल जाए. நீங்க வந்தா போதும், எனக்கு யாரும் வரதே இல்லை. आप आ जाए तो हम संभल जाएगा, आप आ जाए तो संभल जाएगा. हूँ अज़ल से तुम्हारे ही दर का गदा, हूँ अज़ल से तुम्हारे ही दर का गदा, आस मेरी तुम्ही से रही है सदा. क्या बुरा है अगर ये नजर देख लो, क्या बुरा है अगर ये नजर देख लो, क्या बुरा है अगर एक नजर देख लो, तेरी आगोश रहमत में पल जाए. உங்களுடைய அந்த ரஹ்மத்துடைய அரவணைப்பில் நானும் உருவாகி விடுவேனே, ஒரு பார்வை எனக்கு பார்க்கிறீங்களே. சூஃபியாக்கள் எல்லாமே
தங்கள் ஷேகபத்தும் புகழ்ந்து காதல் பாட்டு படிச்சிருக்காங்க. அஜ்மீர் நாயகம் பாடல் முழுசும் அவங்க ஷேகபத் தான். அவங்க குதுபுதீன் பக்தியாரிக்கு ஆகி ரஹ்மத்துல்லாஹ் பூரா அவங்க ஷேகபத் தான். ஃபரீதி நாயகம் முழுசும் அவங்க ஷேகபத் தான். நிசாம் வேலாய் ஃபரீதி நாயகத்தை பற்றி தான் படிச்சாங்க. அமீர் குஸ்ரு நிசாம் மஹதன் நிசாமத் தான். என்ன பண்ண நிஜாம் अपनी भोरे अपने ही रंग में रंग लो निजाम मोहे अपने ही रंग में रंग ले निजाम நிஜாம் எங்கனையும் உங்களுடைய கலர்ல போட்டு உங்க சாயத்துல போட்டு முக்கிருங்க. உங்க சாயத்துல உங்க கலர்ல போட்டு என்னை முக்குன்னு முக்கிருங்க. அப்படியே முக்கி அதே சாயமாயி அதே மாதிரி நானும் ஆயிரணும். மோஹே அப்புனே ஹி ரங்கு மே நீங்க என்ன சாயத்துல முங்குறீங்களோ அதுல எண்ணெய் போட்டு முக்கிருங்க. அப்படியே மோஹே அப்புனே ஹி ரங்கு மே ரங்கு லே நிஜாம் மோஹே அப்புனே ஹி ரங்கு மே அமீர் குஸ்ரு மோஹே அப்புனே ஹி ரங்கு மே रंग ले निजाम तू तो साहिब मेरा महबूबे इलाही तोरे अपने ही रंग में रंग लो उंगले उंग सायத்துல போட்டு போட்டிரு. அதே மாதிரி ஆகுது रंग जी यूं तो रंग सब रंगाए करते हैं रंग भी पुख्ता ही क्या करते हैं जो भी रंगरेज हुआ करते हैं वो रंग अपना ही क्या करते हैं. உண்மையில் சாயம் போடக்கூடியவர்னா வேற வேற சாயத்துல முக்குறவர் இல்ல, தன்னை மாதிரியே சாயம் போட்டுருணும். காதிரியான சாயம் எனக்கு போட்டு விட்டுருங்க, அப்படியே சிஷ்டியா சாயம் போட்டுருங்க எனக்கு, அப்படியே அதை பத்தி தாங்க படிச்சிருக்காங்க. அப்படியே அவங்க வாழ்நாள்லாம் வாய் திறந்தோன்னு ஏன் ஷேகனா ஏன் பேசினார் இப்படி சொன்னார்கள். இதான் நாம தான் உட்காந்து கதவு நம்ம உட்காந்துக்கிட்டு ஷேகமாரில் விட்டு நம்ம குர்ஆன் ஹதீஸ்னு பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். அதே நமக்கு ஞானம் வரல. நமக்கு குர்ஆன் ஹதீஸ் அப்படி பேசிட்டு உட்காந்துருக்க ஞானம் வர மாட்டேங்குது. முஹீதீன் நம்ம காஜா அஜ்மீர் நான் எப்போ வாய் திறந்தாலும் சையீதி உஸ்மான் ஹாரூனி, என்னுடைய சையீதி எஜமா உஸ்மான் ஹாரூனி அவர்களோட 20 வருஷம் அவங்களுடைய சட்டியை தூக்கி சுற்றினாங்க. அவங்களுடைய சட்டியை தலையில் தூக்கிட்டு 20 வருஷம் அவங்க பின்னாடி சுற்றினாங்க. யாரு? அஜ்மீர் நாங்க. இன்னைக்கு பாரதத்தின் சக்கரவர்த்தி அமர்ந்திருக்கிறாங்களே, என்னங்களா என்ன வை, இன்னைக்கு பாரதத்தின் ஷஹன்ஷாஹ் பாரதத்தின் சக்கரவர்த்தி அமர்ந்திருக்கிறாங்களே எஜமா 20 வருஷம் வந்து தன் ஷேகநாயகத்துடைய நாளேன்னு தூக்கிக்கிட்டு சுத்தினாங்க. அவங்க வாழ்ந்த காலத்துல எத்தனையோ பேர் புகாரி தூக்கிட்டு கிதாபை தூக்கிட்டு தஃசீர் தூக்கிட்டு ஷரத் தூக்கி சுத்துறாங்க. யாருமே காணோம், அட்ரஸே காணோம். ஏன்னா நான் படித்தேன், நான் முஹத்தீஸ் ஆகிவிட்டேன், நான் முசன்னிஃப் ஆகிவிட்டேன், நான் முஃபஸ்ஸிர் எல்லாம் காணாம போயிட்டாங்க. தெரிஞ்சுங்களா? எத்தனையோ முஅல்லிம்கள் எல்லாம் காணோம். இது அவங்க ஷேகநாயகத்துடைய சட்டியை தூக்கி சுத்தினாங்க. சட்டின்னு விளைஞ்சுங்களா, குதிரையில போவாங்க குளிர்காலத்துல. அவங்களுடைய கணப்புக்காக வேண்டி வெயில் அந்த கொஞ்சம் குளிர் காயறதுக்காக வேண்டி நெருப்பு சட்டி இருக்கும், அதில் நெருப்பு போட்டுருப்பாங்க. அது தலையில் ஒரு சும்மாடு மாதிரி வச்சு அது தூக்கி தலையில் வச்சு கொண்டு போவாங்க. யாரு? முறிது பின்னாடி 2 பக்கமும் அவங்க குதிரையில் ஷேக போவாங்க, இந்த பக்கமும் போவாங்க. விளைஞ்சுங்களா? ஆனால் அந்த கணப்பில் கொஞ்சம் ஷேக குளிர் காஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்காக கொண்டு போவாங்க. அப்படி சட்டியை தூக்கி சுற்றுனாங்க ஷேக்கு பின்னாடி. அவங்க குதிரையில் போவாங்க. வருஷ கணக்காக சுற்றுறது தான் வேலையை அவங்களுக்கு. ஒரு ஊராக போய் எல்லா பற்றி பேசுறது. அவங்க நாளைன்னு அவங்களுடைய அவர்களுடைய அந்த புனித அதனை தூக்கி சுத்தினா தான் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து பிடிச்சாங்க. சில பேர் அப்படி தூக்கி சுத்தலாம் வாங்க, சஹாபாக்களே சொல்லியிருக்காங்க. சாஹிபு நாலேன் யாரு? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு பேர். அவங்க பேரு என்னங்க? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு பேரு சாஹிபு நாலேன். இப்ப பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித நாளைன்னு அவங்க நெஞ்சுக்குள்ளதான் இருக்கும். சுத்தி சுத்தி அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்கேயும் போகணும்னா போடுவாங்க, திருப்பதி வச்சுக்குவாங்க. யாரு? அதனால அவங்க பேரே சாஹிபு நாளைன்ட்டாங்க. ஹனஃபி மதுபடி சட்டங்கள்ல 90% இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னதுதான். அப்ப அவங்க நாளைன் பர்தாரி சும்மாவா விட்டுச்சு? ஹனஃபி மதுபடி 90% சட்டம் எல்லாம் இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னதுதான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அது அல்கமா நாயகம் கேட்டுக்கிட்டாங்க. அல்கமா ரலியல்லாஹு சொன்னதெல்லாம் இப்ராஹிம் நஹஇ எஜமா கேட்டுக்கிட்டாங்க. இப்ராஹிம் நஹஇ எஜமா சொன்னதெல்லாம் ஹம்மாத் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஹம்மாத் அவர்கள் சொன்னது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டுக்கொண்டார்கள். எஜமான் அவர்கள் சொன்னதை சாஹிபைன்
அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி எழுதி கேட்டுக்கொண்டார்கள். அதைத்தான் மப்சூத், ஜியாதாத், சியரு சகீர், சியருல் கபீர், ஜாமியுல் சகீர், ஜாமியுல் கபீராக எழுதி வைத்தார்கள். இந்த அதான் நாம பின்பற்றிட்டு வந்திருக்கிறோம். அந்த நாலைனுடைய பரக்காத்து பாருங்க. तेरे नालैन बरदारी ने मुझको क्या बना डाला, शहनशाहों से ऊंचे अब तेरा गदा निकला. உங்க நாலைன்னு தூக்கி சுத்தனமே சும்மாவா விட்டுச்சு? இப்ப இன்னைக்கு நீ ஹனஃபி சட்டம் படிக்கிறியே, எங்க இருந்து வந்து பறக்குது? நாலைன்னு முபாரக் இருந்து வந்தது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பேரே என்னங்க? சாஹிபுன் நாலைன். தெரிஞ்சுங்களா? இவனுடைய நாலைன்னு தூக்கி சுத்தம் அவங்க பேர். அல்லாஹ் அக்பர். சும்மா விட்டுச்சு. அது மாதிரி அவங்க ஹிதமத்துகளை கொண்டு தாங்க அடைச்சிக்கிட்டாங்க. எப்போ அவங்க பேசினாலும் ஹாஜா அஜ்மீர் நாயகம் என்னுடைய சையீதி வ முர்ஷி, என் எஜமானுடைய ஆகா முர்ஷிதி எஜமான் அவர்கள் சொன்னார்கள். சையத் முகமது கேசு தராஸ் யார்? சையத் முகமது கேசு தராஸ் யார் பா? குல்பர்கால பந்தா நவாஸ் அவங்களுடைய எஜமானுடைய தர்பாரில் போய் நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாங்க. சையத் முஹம்மது கிருபா கரோனா, சையத் முஹம்மது கிருபா கிருபா கரோனா, லாஜ் ரக்கோனா, சையத் முஹம்மது கிருபா. இப்போ சையத் முஹம்மது எஜமான் இருக்காங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், சையது முஹம்மது கிருபா கரோனா. அவங்க பேர் கேசு தராஸ்ன்னு பேர். கேசுன்னு என்ன? கேசுன்னு தலைமுடி, தலையுடைய இந்த முடி இருக்குல்ல, அரசர்கள் வச்சுருப்பாங்க, பெருமாள் வச்சுருப்பாங்க கிருதா, அதுக்கு பேர் கேசு. கேசு வேரங்கி ஷாமே அபது, கேசு வேரங்கி ஷாமே அபது, चेहरे अनवर सुबह अजल, येशुवरंगी शाम अबद, सुबह अजल. ஆரம்பமே இல்லாத ஒரு சுபுஹ் அது, இது முடிவே இல்லாத ஒரு மாலை அது. செஹரே அன்வர் ஷாமே சுபஹ அஜல் ஜி, ஆமாம் அதுதான் அஜமா படிப்பாங்க. ஆமீர் நாயகத்துடைய அருமை புதல்வர் அல்தாஃப் சர்க்கார், அலீமி ஷா சர்க்கார் ஜி. செஹரே அன்வர் सुबह अजल, गेसुए रंगी शाम काशय दिल कश कोले नजर डाल दे कुछ अनवार की भी படிப்பாங்க. இப்போ கேசுன்னு சொல்றது கிருதா, தராஸ்னா நீலம். கேசு தராஸ் அவங்க பேர். கேசு தராஸ்னா என்ன அர்த்தம்? நீளமான முடிவுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுவும் முடி அப்படி நீளமாக முடி வச்சிருப்பாங்க, இதே முடி வச்சுருப்பாங்க சொன்னார். சுன்னத்து ரவி தோலில் புரடுற மாதிரி முடி வச்சுருப்பாங்க சொல்லுறாங்க. அப்படியே முடி இவ்வளோ முடி வச்சுருப்பாங்க. ஷேக் நாயகம் அவங்க ஷேக் யார்? நசீருத்தீன் சிராஹ் அஹ்லி எஜமா. குதிரையில் போவாங்க. அந்த கணப்பு சட்டி, நெருப்பு சட்டி தூக்கிட்டு இங்கே பின்னாடியே போவாங்க. இந்த பக்கம் தலையில் வச்சுக்கிட்டு பின்னாடி கூடவே போவாங்க. ஒரு நாள் ஷேக வண்டியில் எஜமா குதிரையில் ஏறிட்டாங்க. சர்க்கார் வண்டியில் ஏறிட்டாங்கப்பா அப்படின்னு அடுத்து அடிச்சு பிடிச்சி ஓடினாங்க. அந்த சும்மாடு ஒன்று தலையில், அதை வச்சு அதுக்கு மேலே அந்த நெருப்பு சட்டி தூக்கி வச்சுக்குவாங்க. அந்த சும்மாடு எங்கேன்னு காணோம். அறுக்கு புரியா சர்க்காருக்கு கோச்சுக்குவாங்களே அப்படின்ட்டு சும்மாடு இல்லாமல் அந்த நெருப்பு சட்டி தலையில் வச்சுட்டாங்க. என்ன ஆகும்? சும்மாடு இல்லாமல் சும்மா வச்சுக்கிட்டாங்க, நெருப்பு சட்டி தலையில் வச்சுக்கிட்டாங்க. சர்க்கார் பண்ணியே போகிறாங்க. என்ன ஆகும்? அந்த சூடு பட்டு முடி கருகுது. முடி கருகி அப்படியே அந்த வாசம் அடிக்குமா இல்லையா? முடி கருகுனா நிஜமா குதிரையில் போயிட்டு இருக்காங்க. क्या बंदा नवाज கூப்பிடுறாங்க. சையத் முகமது பேர். क्या बा? சையத் முகமது ஹுசைன் பேர். அவங்க பேர் क्या हुसैन क्या जल रहा है? என்ன எரியுது, என்ன எரியுது அப்படின்னு கேட்டாங்க. சர்க்கார் மேரே சீனா ஜல் ரஹா है என் கல்பு இருக்கிற குஃபுரு ஷிர்கு பாவங்கள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஜமானா போடு ஓ ஜல்ரா ஹாய் சர்க்கார் இப்படி பதில் பெற பால் ஜல்றான், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏமா குதிரை போயிட்டே இருக்கு, நெருப்பு எரிஞ்சு முடியெல்லாம் சொட்டையாகிட்டு இருக்கு, தலையெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னவா எரியுது அப்படின்னு.
என் கல்வில இருக்க பாவங்கள் குஃப்ரு ஷிர்கான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஜமானா. क्या चल रहा है हुसैन? मेरा दिल जल रहा है. எரிஞ்சிட்டு இருக்கு. मेरे आका मेरे सय्यदी. என்ன அவங்க பெற்றுக்கிட்டாங்க. நாம என்ன ஷேகுமார்ல கொண்டாடுறோம். அல்லாஹு அக்பர். அப்படி என்ன பெற்றுக்கிட்டாங்க. மொத்த சில்சிலால அதிகமாக கிதாபுகளை எழுதினவங்க சையத் முகமது கேதுதராஜ் தான். என்ன சும்மா விட்டாங்க அவங்க. சும்மாவை போச்சது. மொத்த சில்சிலால லா இலாஹ இல்லல்லாஹ் கிதாப் அதிகமாக எழுதி யார் தான்? ஜவாமில் கலீம் படிச்சிருக்கீங்களா? அஜ்மானோட கிதாப் இந்த இருக்கு, எடுத்து படிங்க. ஜவாமில் கலீம் ஷேகனை அதிகமாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது படிக்க படிக்க அழுதுகிட்டே இருப்பாங்க சர்க்கார்னு. நீங்களும் படிச்சீங்கன்னா வரிக்கு வரி அழுகணும். ஜவாமில் அந்த ஜவாமில் கலீம்ல எடுத்து பார்த்தா ஹிஜ்ரி 1800 அவங்க வாழ்ந்த காலம் 815 ஷாபான் 15वीं तारीख में उर्दू तर्जुमा पाते हैं 15वीं तारीख में बरोज़े शंबा शनिकिழமை बाद मगरिब मेरे आकाई व मुर्शिदी के नालैन के बोसा देने का मौका मिला. அன்று அந்த சனிக்கிழமை மாலை மகரிபுக்கு பின்னு என்னுடைய எஜமான் அவருடைய புனித நாளைனை முத்தமிடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது எஜமான் தர்பாருக்கு இவங்க போனாங்களாம். அது எப்படி சொல்றாங்க பாருங்க. தேதி போட்டு சொல்றாங்க. எல்லாம் தேதி போட்டு டைரியில் குறிச்சிருக்கு. அந்த டைரி தான், அது வேற ஒன்றும் இல்லை. ஜவாமில் கலீம் மொத்த கிதாபு இவ்வளோ மொத்த கிதாப் ஃபுல்லாக டைரி, எஜமானுடைய டைரி. எஜமானுடைய திருப்பாதங்களை பாதங்கள் கூட இல்லை, பாதணிகளை முத்தமிடக்கூடிய பாக்கியம் இந்த அடிமைக்கு கிடைத்தது, இந்த பாவி கிடைத்தது. सरकार ने इरशाद फरमा रहे थे, यजमान அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆயத்து கைமா இந்த ஆயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆயத்தோ ஹதீஸோ அது அவங்க ஏதோ சம்பவமோ அவங்க ஷேக சொன்னதை எழுதுறாங்க ஃபுல்லாக முடிஞ்சு பக்கத்து. அப்புறம் அடுத்த பக்கம் போட்டுனீங்க அவர் சம்பவம் வரும், அடுத்த பக்கம் போட்டுனீங்க இல்லைங்களா. இது இந்த கேள்வி ரஜப் மாதம் 13ஆம் தேதி லுஹருக்கு பின்பு எஜமானுடைய திருப்பாதனைகளை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை கிடைத்து எஜமான் அப்பவர்களை அருளி கொண்டிருந்தார்கள். அதான் மொத்த புக்கும் அதுதான், மொத்த புக்குமே அதுதான் जी. சரி எஜமான் எழுதின அஜ்மீர் நாயக் கிதாப் அவங்க கிதாப்னா ராகுல் ரூஹுல் ஆஷிக்னு கிதாப் கிதாப் எடுத்து கிதாப் அஜ்மீர் கிதாப்லாம் வரும். அந்த கிதாப் எடுத்து படித்து பார்த்தேன். இந்த இருக்கையில் கிதாப் அது பார்த்தாலும் என்னுடைய ஷேக்னா உஸ்மான் ஹாரூனி அவர்கள் சொன்னாங்க. குதுபுத்தீன் பக்தியாரி ஜமா கிதாபில் பார்த்தா அவங்க ஷேக் சொன்னது தான் இருக்கு. ஃபரீத் சந்திரசேகரம் அவங்க ஷேக் சொன்னது தான். மஹூப இலாஹி கிதாப் எடுத்து பார்த்தா என்னுடைய ஷேக் நாயகம் ஃபரீத் நாயகம் சொன்னார்கள். எல்லா ஷேக்குமார்களுடைய கிதாபிலையும் விளைஞ்சிங்களா கதாகாலவ முர்ஷிதி என் ஷேக் இப்படி தான் சொன்னாங்க. எதுவரை தன்னுடைய ஷேக் நாயகத்தை கெட்டியாக பிடித்து கொண்டார்களோ அவர்களுடைய வழியில் நின்றார்களோ அதையே தன்னுடைய தமசுக்காக ஆக்கினார். வெறி பிடித்து போய் இருந்தார்களோ அல்லாஹ் அவளை கூட்டிட்டு போயிட்டார். நாம் எப்ப தாவனமோ கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு தாவனமோ அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே சஹாபாக்கள் பின்தொடர்ந்தார்கள். ஆதாரம் கேட்கல சொல்லுவாங்க சொன்னாங்க என்ன ஆதாரம் இல்லை. சஹாபாக்கள் சொன்னார்களா, இந்த சஹாபி சொல்லிட்டாங்க ஐயும் எக்தலைத்தும் அப்படியே தாபியன்கள் தாபியன்கள் ஜமாத்தில் எல்லாரும் உட்காந்து பேசினா இந்த சஹாபி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள், இந்த சஹாபி இப்படி சொன்னாங்க, இந்த சஹாபிட்ட போய் இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க வழிமுறை இப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஹைருல் குருனா இருந்துச்சு, சும்மல்லி எழுவனும் இருந்துச்சு. தபாத் தாபின் ஜமாத்து வந்துச்சு. இந்த தாபிகிட்ட போயிருந்தேன், ஹசன் பசீட்ட போனேன் இப்படி சொன்னாங்க, சுஃபியான் சௌரிட்டு போனேன் அவங்க இப்படி சொன்னாங்க, சயீத் இப்னு முஸையிப்ட்ட போனேன் அவங்க இப்படி சொன்னாங்க, சயீத் இப்னு ஜுபைர்ட்ட போனேன் இப்படி சொன்னாங்க. இப்படி பேசி கொண்டிருந்தார்கள். ஜமானா ஹைருல் குருனா இருந்துச்சு. அதுக்கு பின்ன ஜமானா வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு போயிட்டாங்க. பெருமானார் இப்படி சொன்னார்கள், நேராக போயிட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் விட்டான், இவங்க எல்லாத்தையும் விட்டாங்க. பை இத்திபா ரசூலை இத்திபா செய்யும். ரசூலை மட்டும் இத்திபா செய்யக்கூடாது. ரசூலை யாரை பிடித்து கொண்டார்கள் அவளை பிடிக்கணும், அவர்களை யார் பிடித்துக் கொண்டார்களோ அவங்களும் பிடிக்கணும், அவங்களை யார் பிடித்துக் கொண்டார்களோ அவங்களையும் பிடிக்கணும். அதான்ங்களா.
அப்பதான் உங்களிடத்திலே வந்து சீதி ராஸ்தா நேரான பாதை அதுதான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் வந்து கவுல், ஒரு கவுலை வச்சு நீ வாழ முடியாது. அந்த கவுலுக்கு எது அமல், எப்படி அமல் என்று தெரிந்தால்தான் வாழ்க்கையை அமைக்க முடியும். அந்த அமல் எங்க இருந்துச்சு பை? சஹாபாக்கள் தான் இருந்துச்சு. நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு வந்து சொல்ல மட்டும் புகாரி வச்சு முஸ்லிம் வச்சு வாழ்ந்துடலாம்னு வாழ முடியாது. இந்த ஹதீஸுக்கு எப்படி அமல் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், அமல் எப்படி இருந்துச்சு, பிராக்டிக்கல் என்ன, ஒன்றும் செய்ய முடியாது பை. வெறும் ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாது. நீ வெறும் மொத்த ஹதீஸும் மொத்த குரானும் ஏட்டு சுரைக்காய் மாதிரி தான். அல்லாஹ்வுல வெறும் குரானை கொண்டு மட்டும் இந்த மக்களுக்கு நேர்வழி காட்ட முடியும் என்று இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சிருக்க மாட்டாங்க. முழு குரான் ஏடுகள், அது தியரி. அது குரான் நான் வந்து மதிப்பு இல்லாமல் பேச நினைச்சுக்காதீங்க. அது உயர்ந்தது குரான். நினைச்சுக்கலாம். அது ஹைருல் கலாம் கலாமுல்லா. அந்த கலாமுல்லாவுடைய விளக்கத்தை யார்கிட்ட படிக்கணும்? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அப்படிதான் படிக்கணும். அவங்க எப்படி விளங்கணும் அப்படிதான் விளங்கணும். இல்லைன்னா குரான் விளங்க முடியாது ஒன்னால. வெறும் குரான் மாத்திரம் உயர்ந்த கலாம் தான், அது மாத்திரம் இந்த மக்களுக்கு போதும் என்று இருந்தால், அது மாத்திரம் போதும் என்று இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி குரானை ஒரு 10,000 ஜெராக்ஸ் போட்டு எல்லா வீட்லையும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துருங்க, வேணா டிரான்ஸ்லேஷன் பண்ணி அரபியில உருதுல தமிழ்ல எல்லா பாஷையிலும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இறக்கி வச்சுட்டு போயிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வந்து வாழ்ந்து காண்பித்து அவர்கள் இப்படியெல்லாம் பல சிரமங்களை எல்லாம் அனுபவித்து சொல்லடியும் கல்லடியும் பட்டு அதனுடைய அவசியம் இல்லைல்ல, அது தேவையில்லைல்ல. இப்ப குரான் மட்டும் இந்த மனித சமுதாயத்துக்கு போதுமா? வழிகாட்டி பெருமானார் இல்லாமல் பார்த்து குரான் உயர்ந்தது தான். ஹைருல் கலாம், உலக எல்லா கலாமோட மேலானது சங்கீதுல் கலாம். வெறும் குரானை கொண்டு மட்டும் நான் சாஹிபுல் குரான், நான் அஹ்ல குரான், நாங்கள்லாம் எங்களுக்கு நேர்வழி கிடைச்சினா ஒரு காலம் கிடைக்கும். குரானுடைய ஒரு ஆயத்துக்கு நான் அமல் செய்ய முடியாது. இந்த ஆயத்துக்கு எப்படி அமல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார்களோ அவங்க கூட இருந்து காட்டி கொடுத்து பிராக்டிஸ் செய்ய வைத்தார்கள். பழகும். என்ன பை? நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படின்னு புக்கை வச்சு நீச்சல் கற்றுக்கலாமா? ஒரு புக்கு போட்டிருக்கு, நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி. புக்கு அழகான புக்கு, நல்லா விரிவாக எழுதியிருக்காங்க. அதில் வேற இதுக்கு முன்னாடி நீச்சல் போட்டில் முதல்ல பரிசு வாங்கினாங்கல்ல, அவங்களுடைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. எப்படி கையை அடிக்கணும், எப்படி காலை அடிக்கணும் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு அந்த புக்கை 10 வாட்டி படிச்சு குதிச்சாம்பார் கடல்ல பொத்துட்டு கிணத்துல குதிச்சான் ஆத்துல. ஏன்னா புக்கையே கரைச்சி குடிச்சிட்டேன் சார், குதி ஆத்துல பொதேல்னு குதிச்சான். என்ன செய்யணும் அப்புறமேல ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் போட்டு அடுத்த நாள் பேப்பர்ல தான் பார்க்கலாம். ஒரு குதித்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி உடல் நீக்கப்பட்டது. என்ன பை? ஆற்றில இருந்து போயிடும், எங்கேயோ அடிச்சுட்டு போயிடும். உடம்பு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப என்ன செய்யணுங்க? நீச்சல் ஏற்கனவே தெரிந்தாரே அவர்கிட்ட போய் கொட்டு வாங்கணும். கொட்டு வாங்க வேண்டும், திட்டு வாங்க வேண்டும், கில்லு வாங்க வேண்டும். ஒழுங்கா போடா எதுவும் மாட்டோம். 2 அடி போடுவாரு. கூட இருந்து கத்து கொடுத்து பயிற்சி கொடுத்து 6 மாசம் பயிற்சி கொடுத்த பின்னாடி தான் போட்டியில போய் சேரணும் அவருக்கு. எனவே பிரியாணி செய்வது எப்படி புக்கு விற்கிறது, அதை வாங்கி பல 100 முறை படித்து விட்டு உங்க கல்யாணத்தை நான் பிரியாணி ஆக்கிடுறேங்க அப்படி கொஞ்சம் தலாக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. கல்யாணமே வேணாம், கல்யாணம் நின்றாலும் நிற்கட்டும் வேணையா செய்ய முடியுமா? ஏன் புக்கு தான் எல்லா விஷயம் எல்லாம் போட்டிருக்க, இல்லை எங்கே எவ்வளோ ஏலக்காய் போடணும் கரெக்டாக துல்லியமாக போட்டிருக்கு. அது கூட குறைச்சி இல்லை அதே தான் போட போகிறோம். அரிசி எவ்வளவோ அரிசி, கறி எவ்வளோ போட்டிருக்கோ அவ்வளோதான் கறி, ஏலக்காய் எவ்வளவோ, இஞ்சி எவ்வளவோ, மசாலா அவ்வளோதான். புக்கை கரைச்சி குடிச்சிட்டு நான் பிரியாணி செஞ்சா உங்கள் கல்யாணத்துக்கு நான் 100 கிலோ பிரியாணி நீங்கள் ஆக்கிடுவோம்ல, அது முஜிமலா 100 கிலோ பிரியாணி ஆகணும். ஒரு 1000 பேருக்கு 1000 பேரும் ஓடிடுவான், எவனும் கிட்ட வர மாட்டான். அப்படிதான் குர்ஆனும் ஹதீஸும். குர்ஆனும் ஹதீஸும் உயர்ந்தவைகள் மட்டும் இருக்கு. ஆனா அதை மாத்திரம் வைத்து நம்ம அமல் செய்ய முடியுமா? முடியாது. யார் வேணும்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணும். அவங்க தான் அதன்படி வாழ்ந்து இப்படித்தான் குர்ஆன் படி வாழ்க்கை, இதுதான் ஹதீஸுடைய வாழ்க்கைன்னு காட்டி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப சஹாபாக்கள் இதுதான் குர்ஆனுடைய வாழ்க்கை, இதுதான் ஹதீஸுடைய வாழ்க்கைன்னு காமிச்சு கொடுத்தாங்க. தாபிஈன்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம கண்ணாடி போட்டு காமிச்சாங்க. இப்ப ஷேகுமார்கள் இறை காதல் என்றால் என்ன, அல்லாஹ்வை காதலிப்பது எப்படி, அல்லாஹ்வுடைய நேசம் எப்படி என்பதை நமக்கு காட்டி கொடுக்க வந்தார்கள் ஷேகுமார்கள். நீ இத்திபா செய்யாம நீயா இறை காதல்ல நான் போறேன், நடக்காது, ஒரு காலம் நடக்காது. மஸ்து பன்னா ஆயித்தோ, நீ எப்ப காதலனா ஆக வேண்டுமோ சஷ்மே மஸ்துகி மஸ்தானா பன். முதல்ல யாரெல்லாம் அந்த இறை காதலிலே மூழ்கினார்களோ அவருடைய கண்ணின் காதலனாக நீ மாறிவிடு. மஸ்து பன்னா ஆயித்தோ சஷ்மே மஸ்துகி மஸ்தானா பன். முதல்ல அவருடைய காதலனா நீ மாறு, அப்புறம் அவன் காதலுக்கு வழிகாட்டுவான். இல்லையா? ஒரு காலம் நடக்காது. இரவும் பகலும் அங்கதான் போய் கண்டாங்க. அதை கொண்டுதான் போய் ஹக்கை அடைஞ்சுக்கிட்டாங்க. நீ நினைக்கிற அவங்கள்ட்ட என்ன புக்கு தானே ஸ்கூலில் சாரை பாடம் நடத்துறாரு, தெரியாத டியூஷனில் போய் வாத்தியார்ட்ட கேட்டுக்கிறோம், பாஸ் பண்ணிடுறோம், நல்ல மார்க் எடுத்துறோம், அப்படி நினைக்காது. ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாத் ஹம்மாது நாயகத்துடைய வீட்டு வாசலில் போய் நிற்பாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஞானத்திலையும் இல்மிலையும் தேர்ச்சி பெற்றவர்கள், வசதியிலையும் தேர்ச்சி பெற்றவர்கள், காசு பணமும் நிறையா இருந்துச்சு, ஜவுளி வியாபாரம் பண்ணாங்க எஜமான். அந்த ஊரில் உண்டான கூஃபாவில் உண்டான எத்தனை ஏழைகள் லிஸ்ட் எஜமான் இருந்துச்சு. யார் யார் ரொம்ப வசதி குறைந்தவர்கள், ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் பெண்கள் எத்தனை பேர், ஆண்கள் எத்தனை பேர், எத்தனை வயசு, கரெக்டாக பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு போய் வீட்டில் இறங்கிருக்கும். பெரியவங்களுக்கு பெரியவங்க பெண்களுக்கு இந்த சேலையா துணி என்ன போடுறீங்களோ அது, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன, பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன, நேராக மொத்தமாக போய் அவங்க வீட்டில் ஏழைகள் வீட்டில் போய் இறங்கிருக்கும். தச்சு கொண்டு வீட்டில் இறக்கி வச்சுருவாங்க. எல்லா ஊரில் அத்தனை பேர் வீட்லையும் எல்லா வசதி வாய்ப்பும் கொடுத்துருந்தாங்க. எப்போ அவர்கள் ஹம்மாது நாயகத்திட்ட போனாங்களோ, ஹம்மாது நாயகத்துடைய மகனார் சொல்கிறார், கானத்தின் நொமானு ஃபி பாபினா எஸ்டரி பக்லனா அல்பானனா, எங்களுடைய பால் வீட்டுக்கு என்ன வேணுமோ, காய்கறி என்ன வேணுமோ வாங்கி தரவா என்று எங்கள் வீட்டு வாசலில் வந்து காத்து கிடப்பார். வீட்டு வாசலில் நிற்பாங்க. யாரு? நொமான். இப்போ வீட்டில் அம்மாமாருங்க சொல்லுவாங்க, பாப்பா இன்னைக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வா. ஜி அம்மா வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு வாங்கிட்டு கொடுப்பாங்க. உஸ்தாது வீட்டு வாசல்ல, ஷேக் வீட்டு வாசல்ல. கானத்தின் நொமானு ஃபி பாபினா. அதனால தான் இன்னைக்கு அவங்க பேரை நாம சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். திருப்பூர்ல உட்காந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப அதை கொண்டு தான் அடைந்தார்கள் பாய் ஜி. அகர் சாஹே தர்த தில் तो कर खिदमत फकीरों का. கல்புல தர்த தில் வேணும், இறை காதலுடைய வலி வேண்டும் என்றால் சூஃபியாக்கள் எங்கேயும் கிடைச்சா அவங்களுக்கு போய் ஹாதிமா மாறிடுவாங்க. அவங்க தன்னலம் இல்லாம போய் ஹிதுமத் செய்யும், அர்ப்பணம் ஆயிடும் அவங்களுக்கு முன்னாடி. தர்த தில் உனக்கு உண்டாகும் ஜி. ஒமா மதத்து ரிஜிலி இலா தாரி ஹம்மாத். ஹம்மாது நாயகத்துடைய வீடு இருக்கும் திசையை நோக்கி என் காலை நீட்டவே இல்லை மொத்த வாழ்க்கையில. எனக்கும் அவங்க வீட்டுக்கு மத்தியில 70 தெரு இருந்துச்சான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கும் அம்மாது நாயகம் வீட்டுக்கும் 70 தெரு தாண்டி போனோமா. ஆனாலும் காலை அவர்கள் இருந்த வீட்டின் திசையை நோக்கி கூட நீட்டலையாம். என்ன மரியாதை செஞ்சிருப்பாங்க. இந்த திசையில கிழக்கு திசையில் தானே என்னுடைய ஷேக்நாத்தின் வீடு இருக்குது, அப்படி அந்த திசையின் பக்கம் கூட கால் நீட்டுறது இல்லை. எப்படி காபாவின் பக்கம் நம்ம மேற்கு பக்கம் கால் நீட்டுறது இல்லையோ அது மாதிரி என் ஷேக்குடைய வீடு இருக்கும் திசை இது, எப்படி நான் கால் நீட்டுவேன் அப்படின்னு. அல்லாஹ் அக்பர். எப்படி வந்திருக்காங்க பாருங்க, எப்படி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா ஜி. அவங்க அதபை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அவங்களுடைய. அதனால தான் போய் உயர்ந்த அந்தஸ்தை அடைஞ்சாங்க ஜி. தொக்கார ஹிதுமத் ஃபகீரோங்க, அவங்களுடைய காலடி மண்ணாய் நீ மாறிடு, அப்பதான் அவனுக்கு கிடைக்கும், அப்பதான் அவனுக்கு எஜமான் கிடைப்பான்ட்டாங்க சூஃபியாக்கள். ஷேகுமார்களுடைய அந்த நசர், அவருடைய அருள் உனக்கு கிடைக்காமல் ஒரு காலம் நீ அல்லாஹ்வை அடைய முடியாது. இந்த ஞானம் என்பது ஏட்டிலே படித்து தெரியப்படக்கூடியதோ, குர்ஆன் ஹதீஸை வைத்து நீ விளங்கிப்பட கொள்ளக்கூடியதோ அல்லவே அல்ல.
அது அவங்களுடைய நஸரே முபாரக்கில் தெரியக்கூடியது. கனிமனே சொல்றாங்க, கிதாபுல்லா ரஹே மௌஜூத் और असरार सारे थे, किताबुल्ला रहे मौजूद और असरार सारे थे, पता नूरी पिया ने ये दिया के जान जा तुम हो, पता नूरी पिया ने ये दिया के जान जा तुम. கிதாபுல்லா இருந்துச்சு, குர்ஆன் இருந்துச்சு, அஸ்ரார் எல்லாமே குர்ஆன்ல தான் இருக்குது. எல்லா கலைகளும் எல்லா ஞானங்களும் குர்ஆன்ல இருந்துச்சு. ஆனா நூறு நாயகம் தான் சொல்லி கொடுத்தார்கள். ஜானே ஜான் தும் ஹோ, மோலா நீ என் உயிருக்கு உயிராக நீ இருக்கும் அந்த கலையை எஜமான் சொல்லி கொடுத்தார். இல்லை நினைச்சிட்டாங்க பெரிய பெரிய ஞானிகள்னு பேர் வச்சாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள். இப்னு தைமியா உட்பட சாதாரண ஆள் இல்லை, பெரிய அறிவாளி தான் இருந்தால், பெரிய அறிவாளி தான். அவர்களெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு போய் தூரத்தில் வச்சுட்டாங்க. அவன் மனசே ஏத்துக்க மாட்டேது அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறத. இங்கேயோ இருக்கிறான் அல்லாஹ் தாலா. அதுதான் அறிவு தனம், அதுதான் அறிவின் உச்சம் என்று நினைத்தார். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்ற மடத்தனம் என்று கருதினார். இப்ப நமக்கு எப்படி சேஷமாக ஆக்கி விட்டுட்டாங்க, எஜமா நம்ம கூட இருக்கிற உணர்வை 24 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. நாடி நரம்புகள்ல மூலா இருக்கிறான்ற உணர்வு உண்டாக்கிட்டாங்க. நாடி நரம்புகள் எஜமா இருக்கிறாங்கிற அந்த கைஃபியத்தை உண்டாக்கிட்டாங்க. எம்மை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை எந்த நாடி நரம்புகள் உணர்ந்திட செய்தீரே, எந்த நாடி நரம்புகள் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. அதே உணர்வு நம்ம மூலா, நம்ம கூட எந்திரிச்சா மௌலா கூட, உட்கார்ந்தா மௌலா கூட, திருமண மௌலா 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 கல்பு கூட அல்லாட்ட 24 மணி நேரம் பேச வச்சாங்க சர்க்கார். இவன் சொல்றான் அல்லாஹ் எங்கேயோ, அதுதான் நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டதா தெரியுது, மடத்தனமா தெரியுது. இவன் நம்ம கூட இருக்கிறது மடத்தனங்கிறான். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை எங்கேயோ இருக்கிறான், சிருஷ்டி எங்கேயோ இருக்குன்னு சொல்றாங்களே, அதுதான் உண்மையில மடத்தனம். ஏன்னா எப்ப நீ அல்லாஹ் ஒரு பக்கம் சிருஷ்டி ஒரு பக்கம் வச்சுட்டியோ, 2 பேருக்கு மத்தியில் கோடு போட்ட. இங்கே அல்லாஹ் இருக்கும் இடம், இங்கே சிருஷ்டி இருக்கும் இடம். இவ சிருஷ்டி இருக்கும் இடத்திற்கு அல்லாஹ் வர முடியாது, அல்லாஹ் இருக்கும் இடத்துக்கு சிருஷ்டி போக முடியாதுன்னு கோடு போட்டான். இந்த வறுமை கோடு, நேரடு கோடு, பூமத்தி ரேகைலாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கோடு போட்டான். இதுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான், இது கீழே. அப்ப அல்லாஹ்வுக்கு ஹத்து உண்டாக்கிட்டான், அல்லாஹ் மஹதூத் ஆக்கிட்டான். அல்லாஹ் இருக்கும் இடத்துக்கு நாம போக முடியாது, நாம இருக்க இடத்துக்கு அல்லாஹ் வர முடியாது. 2 ஒரு கோடு போட்டான், கற்பனை கோடு. அதை தாண்டி அல்லாஹ் ஒரு இன்ச்சு கூட தாண்ட முடியாது. பைத்தியக்கார பயன்பா, அதை தாண்டி அல்லாஹ் வர முடியாது. அல்லாஹ்வுக்கே எல்லை போட்டான், சுத்தி எல்லை போட்டாச்சு. இதுக்குள்ளதான் இருக்கணும், அல்ல இதுக்கு வெளியே நீ வரக்கூடாது, நீ அங்க இருந்துக்க நான் இங்க இருந்துக்கிறோம். அடப்பாடா பைத்தியக்கார. எல்லைகள் அவனை சூழ்ந்து கொண்டாது. இன்னும் பிக்குல்லி ஷைஇன் முஹீத், எல்லா வஸ்துவையும் அவன் தான் சூழ்ந்திருக்கிறான். தெரிஞ்சுங்களா? அவன் முஹீத்தா, முஹாத் அல்ல, எந்த வஸ்துவலாலும் சூழப்பட்டவன் அல்ல. நீ எல்லை போட்டு விட்டால் எல்லையால் அவனை சூழ்ந்து விட்டான்னு அர்த்தம். ஒரு காலம் அவன் எந்த எல்லையும் அவனை தடுக்காத பை. அல்லாஹ்வுக்கு போய் எல்லை போட முடியுமா? நீ அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு, ஜாத்த இலாஹிக்கு போய் இது அவங்க விளங்க முடியல அவனால. ஏன்னா அவர்கள் போய் இன்னொருத்தருடைய காலில் போய் தன் தலையை வைக்கிறதுக்கு முடியல அவனால. அவனுடைய பெருமை, அவருடைய அகந்தை, நான் எவ்வளவு கல்வி கற்றிருக்கேன், என் கல்வி என்ன, என் இருமாப்பு, படிக்காத நூல்கள் இல்லை, இவ்வளவு கற்று என்று பேர் அறிஞனா இருக்கேன், நான் போய் எப்படி இன்னொருத்தர் சரணாகதி ஆகிறது, என் பெருமை என்ன ஆகுது? அபூஜல் சொன்னா பாத்தீங்களா, பெருமானாரை ஏத்துக்கிறது பெரிய விஷயம், அதுக்கு பின்னாடி முற்றிலும் சரணாகதி ஆயிருங்க நீ. அது மாதிரி அதுக்குதான் இந்த வித்தை ஷேக் முரீதுன்னு வச்சது காரணமே இருக்குது. இந்த ஞானங்களை கத்துக் கொடுக்கறதுக்கு புக்கெல்லாம் கிடையாது. ஷேக் முரீது ஏன் வச்சாங்கன்னு கேட்டா, அப்பதான் நீ கல்பை உடைக்க முடியும். நஃப்ஸ்க்கு குச்சல் ந பை, வெறும் கல்பு கி பாத் नहीं, நஃப்ஸ் की बात है ये. தஸ்கியத்து நஃப்ஸ், இங்க நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தணும். வெறும் கல்பு மாலுமாத்துடைய சேகரம் அல்ல ஞானம் என்பது, இல்முடைய சேகரம் அல்ல ஞானம். பலவித இல்மு தெரிந்து கொண்டால் உடனே அது
காதல் வந்துடுமா? வராது. நஃப்ஸு அங்கே அர்ப்பணமாகணும். இது கற்று தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்வது. இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்க மாதிரி நிறைய படித்தவரெல்லாம் வெறும் கழுதை பொதி சுமக்கும் கழுதைகளாக போய்விட்டார்கள். விட்டில் பூச்சிக்கு இருந்த ஞானம் கூட இல்லை. ஒரு கவிஞன்ற போய் கழுதை கேட்டிருக்குது. கழுதை, எல்லாரும் விட்டில் பூச்சியை பற்றியே தான் படிக்கிறீங்க, ஒருத்தனா என்னை பற்றி படிக்கிறீங்களா? நாங்களாம் ஒரு கழுதை இனம் இல்லைவா? எவ்வளோ பொதி சுமக்கிறோம். உங்கள் துணியை வெளுத்து வண்ணான் கொண்டு வராரு, நாங்கள் தான் உதவி செய்கிறோம். இல்லைன்னா நல்ல துணி போட முடியுமா? வாழ்நாள்லாம் பொதி சுமந்துட்டு இருக்கிறோம். எங்களை புகுந்து யாரோ பாட்டு படிக்கிறீங்களா? யாரை பார்த்தாலும் எதை படிக்கிறீங்க? விட்டில் பூச்சி. மின்மினி விட்டில் பூச்சி நெருப்பில் போய் விழுவுமே. விட்டிலாய் ஒளியை தேடும் விட்டிலாக நாங்கள் மாறுவோம். விட்டில் விட்டில்னு படிக்கிறீங்க. பெருசு உருவம் உட்காந்துருக்கோம், என்னை புகழ்ந்து படிக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படி இப்படியா? சரி, அங்கே தூரத்தில் என்ன வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு. தான் வந்துடுறேன் அப்படின்னு லெஃப்ட் ரைட் கழுத போய் பார்த்தா 2 பேர் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. காலை கற்கல்ல, அதிகாலை நேரத்தில் குளிர் காஞ்சிட்டு இருக்கு. அரை இருட்டில் நேராக வந்துச்சு. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேனே. நெருப்பு மூட்டி 4 பேர் சுற்றி உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தியா? அப்படியே விட்டில் பூச்சி கூப்பிட்டார், என்னன்னு பார்த்துட்டு வைப்பாங்க. அது போச்சு, நெருப்பு பார்த்துச்சு, 4 சுற்றி உள்ளவும் செத்து போச்சு. திரும்ப வரல. காதல் என்பது திரும்ப வர்றதுக்கு பேரா காதல்? கணக்கு போறதுக்கு அதுக்கு பேரா காதல் என்பது? காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு போய் திரும்ப கணக்கு போட்டிருக்கு பேர் காதல் இல்லை. கணக்கு போட்ட இன்னைக்கு இந்த பெண்ணை நம்ம கல்யாணம் முடிச்சா என்ன நமக்கு கிடைக்கும், எத்தனை ரூபா எத்தனை நம்ம பொண்ணு நகை கொண்டு வருவா, எவ்வளோ பேர் கொண்டு என்ன வீடு எழுதி வைப்பாங்களா அவங்க அத்தா, இதுக்கு பேர் காதலா? அது பேர் மோதல் இல்லைங்களா? அதுக்கு பேர காதல். அது என்ன நமக்கு கிடைக்கும், வருமானம் என்ன வரும், என்ன காசு கொடுப்பாங்க, டவுரி என்ன கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி எத்தனை ட்ரெஸ்ஸு கொண்டு வரும், அதுக்கு நமக்கு அதில் கொண்டு நமக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு பேர காதல். அது சொல்லி விளைஞ்ச பை. அதனால அங்கே எதுக்குமே அங்கே வேலையே கிடையாது காதலுக்கு முன்பு. அந்த மாதிரி உள்ளத்தில் இறை காதல் நெருப்பு எரியணும்னா நீ யாரையாவது ஒரு ஷேகுமார்கள்ட்ட போய் உன்னை அர்ப்பணமாக்கி அவங்களுடைய காதலை கல்பு கொண்ட வளர்த்து அவங்க பேரை சொன்னா உனக்கு கண்ணில் தண்ணி வரணும். ஃபைசினா கண்ணில் தண்ணி ஊற்றணும். நூரின்னு சொன்னோன்னே ஃபைசினா என் கண்ணில் தண்ணி ஊற்றும் ஷேகுடைய பேரை கேட்டா. அந்த மாதிரி உன் கல்வில காதலை வளர்த்துக்கோ. அப்புறம் பாரு இறை காதல்னா என்ன, ரசூலுடைய காதல்னா என்ன, மசா தெரியும், டேஸ்ட் தெரியும். அந்த டேஸ்ட் அப்பதான் போய் தெரியும் இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது சர்க்கரை இனிக்கும், சர்க்கரை இனிக்கும், சர்க்கரை நல்ல இனிப்புள்ள பண்டமா இருக்கும் அப்படின்னு பயம் பேச வேண்டியது. என்னைக்குமே சர்க்கரை சாப்பிடவே மாட்டாங்க. எனவே அப்படிதான் வாழ்க்கையெல்லாம் ஓடி முதலும் சர்க்கரை பற்றி புக்காக எழுதிடணும். சர்க்கரையுடைய உயர்வுகள் என்ன, சர்க்கரையில் எத்தனை வஸ்துக்கள் இருக்குது, அதில் வைட்டமின் இ என்ன இருக்குது, வைட்டமின் சி என்ன இருக்குது, எல்லாம் எழுதி புக்கு போட்டுற வேண்டியதுதான். சர்க்கரையை வாயிலேயே வச்சதுல செத்து போயிட்டான். அப்படிதான் உன்னுடைய காதல் கதை. குரானை எழுதுவார், குரான் தஃப்சீர் எழுதுவார், ஹதீஸ் எழுதுவார், ஹதீஸுடைய தஃப்சீர் எழுதுவார், எல்லாம் விளக்க உரை சொல்லுவார், பயான் செய்வார், மணிக்கணக்கில் பேசுவார். உள்ளுக்குள்ள இறை நேசம் இறங்கவே இறங்காது. அது மஸ்து பன்னா ஹை தோ சஷ்மே மஸ்து கி மஸ்தானா பன். சூஃபியாக்களின் கால் மண்ணை சுருமாவாயாக்கி கொள், சீலர்களின் வார்த்தைகளில் சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள். சூஃபியாக்களின் கால் மண்ணை சுருமாவாயாக்கிக்கொள், சீலர்களின் வார்த்தைகளில் சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள். தெரியமாட்டேன். சூஃபியாக்களின் கால் மண்ணை சுருமாவாயாக்கிக்கொள், ஞானிகளின் தரிசனத்தில் ஆண்டவனை பார்த்துக்கொள். ஞானிகளின் தரிசனத்தில் ஆண்டவனை பார்த்துக்கொள். ஏனி தீதே பீர் தீதே கிபிரியா. நான் சொல்ல யாரு ரூபினா சொல்றேன். ஏனி தீதே பீர் தீதே கிபிரியா. அவுலியா அல்லாஹு அல்லாஹ், அவுலியா அவுலியா அல்லாஹு அல்லாஹ், அவுலியா
यानी दीदे पीर दीदे किबरिया, दीदे पीर दीदे किबरिया, हर के पीरो ज़ात हक़रा एक नदी, हर के पीरो ज़ात हक़रा एक नदी, नहीं मुरीदो नहीं मुरीदो नहीं, हर के पीरो ज़ात हक़रा एक नदी, नहीं मुरीदो नहीं मुरीदो नहीं मुरीदो. அதே மாதிரி சொல்றாங்க, சூஃபியாக்களின் கால் மண்ணை சுருமாவாயாக்கிக்கொள், ஞானிகளின் தரிசனத்தில் ஆண்டவனை பார்த்துக்கொள், சீலர்களின் வார்த்தைகளை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள், சீலர்களின் வார்த்தைகளை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள், ஆட்டுவித்தால் ஆடுகின்ற மையித்தாய் மாறிக்கொள், ஆட்டுவித்தால் ஆடுகின்ற மையித்தாய் மாறிக்கொள். சொன்னார்கள் கௌசு நாயகம், அறிவுரை சொன்னார்கள் குதுபு நாயகம். பை அந்த மாதிரி நிலைமை வந்துடணும், அப்படி போய் தேய்ச்சரணும், இல்லாமல் போயிடணும், அப்புறம் தான் மௌலா கிடைப்பாங்க. பை இன்னைக்கு நான் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இன்னைக்கு ஓதுனாங்க ஹஸரத், சூரத்துல் ஹதீதுடைய ஆரம்பம், அதனுடைய தஃப்சீர் செய்யணும்னு எடுத்து வந்து திறந்து வச்சு உட்காந்துருக்கு குர்ஆனை. பிஸ்மில்லாஹ் சரி வாட்சி விட்டுறேன், இன்ஷா அல்லாஹ் நாடான தஃப்சீர் இன்னொரு நாளைக்கு செய்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். இந்த ஆயத்தில் என்ன அல்லாஹ்வுடைய ஸாத் சிஃபாத்துடைய ஞான விளக்கங்கள் இருக்குன்னு நீங்கள் நாளை ஆராய்ச்சி பண்ணி நாளைக்கு வந்து சொல்லுங்கள். லஹு முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி யுஹ்யீ வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு வ ஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். هو الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو معكم أينما كنتم والله بما تعملون بصير. صدق الله العظيم. அந்த இறை ஞான ரசங்களை புளிந்து எடுத்த மாதிரி இந்த சில வசனங்கள் இருந்துச்சு. நீங்கள் தராவில ஓதுனாங்க, ஐஃபிதாக இருந்துச்சு, அதையும் எடுத்து முன்னாடி வச்சேன், அதை பற்றி விளக்கம் சொல்லலாண்டு. ஆனால் இன்றைக்கி அல்லாஹ் தஆலா வேறு பக்கம் வார்த்தைகளை கொண்டு போயிட்டான். எது வெளியானதோ அவன் புறமிருந்தே வெளியானது, என்றிருந்து எதுவும் வெளியாகவில்லை. சாமனே ஹுதுக்கு முஜுக்குக்கியா ஹுதுக்கு சுப்பானே கேள்வியே, என்னை முன்னாடி உட்கார வச்சு அவன் தான் பேசினான். அவன் யாருக்காக பேசினான், யாருக்கு அதில் நன்மை இருந்தது, யார் அதற்கு பெற்றுக்கொண்டார்கள், யார் அதை கொண்டு பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அவனே தான் அறிவான். அது நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஹிதீன்